ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி கிறிஸ்மஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/4 கப் உருக்குன வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் பால் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா சலிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கேக் டின் எடுத்து அதில் நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது மேலே நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன். கடாயை ப்ரீ ஹீட் பண்ணி அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்து நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 45 மினிட்ஸில் கேக் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பர் அண்ட் டேஸ்டியான கிறிஸ்மஸ் கேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.